இது செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டானா, இது செய்கிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட இதை கேட்டுட்டு செஞ்சானா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he ask me before doing it? Did he ask me before doing it? Did he ask me அப்படின்னா அவன் எனக்கு கேட்டானா பிஃபோர் டூயிங் இட், அதை செய்கிறதுக்கு முன்னாடி, அதை செய்கிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கேட்டானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னைக்கு போவான் இல்லை நாளைக்கு, இன்னைக்கு இல்லை அவன் நாளைக்கு போவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will go either today or tomorrow. He will go either today or tomorrow. ஸோ either or அப்படின்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ ரெண்டு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம either or யூஸ் பண்ணணும். ஓகேவா? உனக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have any other work? Don't you have any other work? ஸோ இங்கே ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒர்க் ஸ்டைலாக சொல்கிறதுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க், உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன், நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் டெல்லிங் யூ திஸ் சின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் சின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே போனாலும் நான் அவனை விட மாட்டேன், அவன் எங்கே போனாலும் சரி நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ மேட்டர் வேர் ஹி கோஸ் ஐ won't let him go. அவன் எங்கே போனாலும் நான் அவனை போக விட மாட்டேன். நோ மேட்டர் வேர் ஹி கோஸ் ஐ won't let him go. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை தவிர வேறு என்ன என்னால் கேட்க முடியும், இதை தவிர வேறு என்னால் என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் அதர் தென் திஸ். வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் அதர் தென் திஸ். அதர் தென் திஸ் அப்படின்னா இதை தவிர. வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார், என்னால் வேறு என்ன கேட்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு, அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் மீ ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ். கால் மீ ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ். கால் மீ ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ். ஆஸ் சூன் அஸ் அப்படின்னா வந்த உடனே. ஓகேவா? கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு. கால் மீ ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதோ கார் வந்துடுச்சு, ஸோ எங்கேயோ கிளம்பியிருக்கீங்க, இதோ கார் வந்துடுச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹியர் கம்ஸ் த கார். ஹியர் கம்ஸ் த கார். கார் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது பழகி போச்சு. நீ எப்படி இங்கே இருக்க, எனக்கு இது பழகி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் யூஸ் டு இட். ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னா எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வா போய் அவன்கிட்டே கேட்போம். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறான், அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வா அவன்கிட்டே போய் ஏன் அப்படி சொன்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கம் லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். கம் லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். கம் அப்படின்னா வா, லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் அவன்கிட்ட கேட்போம். கம் லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll teach you how to do this. I'll teach you how to do this. I'll teach you, நான் சொல்லித்தரேன். How to do this, இது எப்படி பண்ணணும்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நான் வேலையாக இருக்கேன்னு எப்போவுமே நான் வேலையாக இருக்கேன்னு தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் எப்போ கேட்டாலும் நான் வேலையாக இருக்கேன்னு தான் அவன் சொல்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always says that he is busy. He always says that he is busy. He always says அப்படின்னா அவன் எப்பயுமே சொல்கிறான் என்னது? He is busy, அவன் பிஸியாக இருக்கான்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் தப்பான வழியில் வந்துட்டேன், இதோ எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, ஐயோ நான் ரெண்டு ரூட் இருக்குது, நான் தப்பான வழியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ சோஸ் த ராங் வே. ஐ சோஸ் த ராங் வே, நான் தப்பான வழியில் வந்துட்டேன். ஐ சோஸ் த ராங் வே. நெக்ஸ்ட் ஒன், என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது, என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ எம் ப்ரவுட் அப்படின்னா பெருமையாக இருக்குது. ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னா என்ன நினச்சே. இதே அவனை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். இதே அவளை நினச்சின்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹர். என்ன நினச்சி? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், அவன்லாம் ஈஸியாக செஞ்சுடுவான், அவனுக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம்.
இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா சாதாரண விஷயம், சின்ன விஷயம், சப்ப மேட்ரு. ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்கு. இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நான் போனப்போ அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் தம் were silent. ஆல் ஆஃப் தம் were silent. சைலண்ட் அப்படின்னா அமைதி. ஆல் ஆஃப் தம் were silent. அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இதுவே அவங்க இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆல் ஆஃப் தம் ஆர் சைலண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ முன்னாடி ஆல் ஆஃப் தம் were silent. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ஹைட்னா பயம். அவன் ஹைட்டான இடத்துக்கே போக மாட்டான், அவனுக்கு ஹைட்னா பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is afraid of height. he is afraid of height. afraid of அப்படின்னா பயம். ஹைட்டால் அவனுக்கு பயம். ஹைட்னா அவனுக்கு பயம். he is afraid of height. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிற வரையும் வெளியில் வராத. நான் சொன்னால் தான் வெளியில் வரணும், நான் சொல்கிற வரையும் வெளியில் வராத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't come out until I say. don't come out until I say. don't come out வெளியில் வராத. until I say நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு ஊஞ்சலில் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ லவ் டு ப்ளே இன் த ஸ்விங். ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல். ஐ லவ் டு ப்ளே இன் த ஸ்விங் அப்படின்னா எனக்கு ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எனக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம். எனக்கு கரப்பாம்பூச்சை பார்த்தாலே பயமாக இருக்கும். எனக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால்தான் இவனை இங்கு கொண்டு வந்தோம். அதனால தான் இவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை வி brought him here. தட்ஸ் வை வி brought him here. தட்ஸ் வை வி brought him அப்படின்னா அவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம். அதனால தான் அவனை அழைச்சிட்டு வந்தோம். ஹியர் அப்படின்னா இங்கே. அதனால தான் அவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இவர்களை வைத்து பார்த்து கொள்கிறேன். நான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேனேஜ் வித் தெம். ஐ வில் மேனேஜ் வித் தெம். நான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன். ஐ வில் மேனேஜ் வித் தெம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கு இருக்க வேண்டுமா. ஸோ நான் இங்கே இருக்கணுமா இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ நீட் மீ ஹியர். டு யூ நீட் மீ ஹியர். நான் இங்கே இருக்கணுமா, நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமா, உங்களுக்கு நான் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு டு யூ நீட் மீ ஹியர். நெக்ஸ்ட் ஒன், நீ போக மாட்டாயா. நீ போக மாட்டியா, போன்னு சொல்லிகிட்டே இருக்கல, போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? won't you go. will you not go அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கிருந்து போ. இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோவமாக சொல்லுவோம்ல, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்லாம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் ஹியர். கெட் அவுட் ஆஃப் ஹியர். இங்கேருந்து போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை செய்வதற்கு என்னிடம் கேட்டாயா. இதை செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்டியா. இல்லை நீயா தானே செஞ்ச அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் யூ ஆஸ்க் மீ டு டூ திஸ். டிட் யூ ஆஸ்க் மீ டு டூ திஸ். டிட் யூ ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேட்டியா. டு டூ திஸ் இதை செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது நன்றாக தெரியும் என்றதால் தான் இதை நான் உன்னை செய்ய சொன்னேன். உனக்கு இது நல்லா தெரியும்னு தான் நான் இதை உன்னை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to do this because you are good at it. I told you to do this because you are good at it. I told you to do this. நான் உன்னை இதை செய்ய சொன்னேன். பிகாஸ் ஏன்னா you are good at it. உனக்கு இது நல்லா தெரியும்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் முடிவு பண்ணக்கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She should not decide whether he is good or bad. She should not decide whether he is good or bad. She should not decide அப்படின்னா அவன் முடிவு பண்ணக்கூடாது. whether he is good or bad. அவன் நல்லவனா கெட்டவனான்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ வரியா இல்லையா. நீ வரியா இல்லையா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். வரியா இல்லையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவர்களை பற்றி தெரியாது. உனக்கு அவங்களெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் unaware of them. யூ ஆர் unaware of them. unaware அப்படின்னா அவங்கள பற்றி தெரியாது. யூ ஆர் unaware of them அப்படின்னா உனக்கு அவங்கள பற்றி தெரியாது. இதை வேறு விதமாக சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி என்னிடம் பேசாதே. இது மாதிரி என்கிட்ட பேசாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி என்கிட்ட பேசாத. டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். அப்படி நடந்துருச்சுல அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஆங்க்ரி. தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஆங்க்ரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னுடைய நண்பனாக இருக்க விரும்பவில்லை. எனக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் பிடிக்கல. எனக்கு உன் ஃப்ரெண்டாலாம் இருக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் எனக்கும் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எங்கே எப்படி கேட்கலாம்? இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் ஃபார் இட்? இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் ஃபார் இட்? இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். நீ ஒத்துக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்கே எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ வில் நாட் ஈட். இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ வில் நாட் ஈட். இஃப் யூ டோன்ட் அக்ரி, நீ ஒத்துக்கலைன்னா ஐ வில் நாட் ஈட், நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன செய்கிற? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஓகேவா? அவன் அங்கே யார் பார்த்துக்கிறது? இப்போ ஏதோ ஒரு பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டா, அவனை அங்கே யார் பார்த்துக்கிறது? அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டியா? அவனை யார் அங்கே பார்த்துக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? அங்கே அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவனை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are many people to take care of him. There are many people to take care of him. There are many people அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. To take care of him, அவனை பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏதோ தவறு நடக்க போவது போல் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஏதோ தப்பாக நடக்கிறது மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் லைக் சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா அது மாதிரி இருக்குது. சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன், ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன நடக்குதுன்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டுறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் டெல்ஸ் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். நோ ஒன் டெல்ஸ் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். என்ன நடக்குதுன்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க. நோ ஒன் டெல்ஸ் மீ, யாருமே சொல்ல மாட்டுறாங்க. என்னது? வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னா எதுவுமே நடக்காது. டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே நடக்காது. ஓகேவா? அவன் அவளுடன் இருக்கிறான். அவன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.